ஏன் மியூஸ் நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி துதக்கியோட எபிசோட் 13. ஸோ லாஸ்ட் எபிசோட் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி புரியுன்னா கடைசி எபிசோட் மறக்காம பார்த்துருங்க லாஸ்ட் சீன். ஓகே, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அனிமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நோட் பண்ணிட்டு ஷெடியூல் போட்டு பார்த்தீங்கன்னா வரிசை போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எபிசோட் 13 போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நம்மளோட கசையை என்ன பண்ணுவோம்னா வேகமாக வந்து நம்மளோட சவாக்கு கை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருக்கா என்னன்னா இது உண்மையா என்னன்னு தெரியல, ஸோ இது ஒரு கனவா என்னன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறான்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்படி தெரியுதுன்னா இது கண்டிப்பாக நான் நினச்ச ஃபீலிங்காக தான் இருக்கும், இது கன்ஃபார்ம் ரொமான்டிக் ஃபீலிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் தேடிட்டு இருக்கிறது வந்து லவ் தான், எனக்கு தேவையானது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறான்ல. ஸோ இவகிட்ட பேசியிருக்கிறத பார்த்துட்டு அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கெஸ் பண்ணிடுறான். ஸோ என்கிட்ட அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து லவ் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல நம்ம குருமி. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதருவான். நம்ம ரியூ பார்த்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கூலாக இருப்பானா. ஸோ அவனும் பார்த்துட்டு கிளம்பிடுறான். அப்புறம் நம்மளோட யோஷிதா இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா யோஷிதாட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நம்ம பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யார் பரப்பி விட்டதுன்னா குருமி தான் பரப்பி விட்டா அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளுக்கு கோவம் ஆகிடும். என்ன சொல்கிற, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை போகாத நில்லு, ஏன் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி நமக்காக பண்ணிட்டு இருக்கா, ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட பரப்பி விட்டது ஒருவேளை ரியூக்காக இருக்குமா, ஒருவேளை ரியூ லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்மளை வந்து தப்பு தப்பாக சொல்லி நம்ம கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்க்குறா ரியூவை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிருக்கா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்க்கும், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கசையாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக யாரும் இல்லாத பிளேஸில் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசையை அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு இது என்னன்னு தெரியணும். ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிட்டே இருக்குது, நடுக்கமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா உனக்கு வந்து ரியூ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. ஸோ பிடிச்சிருக்கான்னு கேட்குறானே, ஸோ எதுக்கு இந்த மாதிரி கேட்குறான், உன் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் மேலே அவனை வந்து பிடிக்கும், பட் ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி என்னோடய ஃபீலிங்ஸில் அவன் இது பண்ணியிருக்கு ஓப்பன் ஆன்சர் சொல்லிடுறான். என்னன்னா ஆனால் அது ரொமான்டிக்காக இல்லை, ஸோ அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவனும் வந்து பார்த்திங்கன்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவனை எனக்கு பிடிக்கும், ஆனால் இது ரொமான்டிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இந்த வேர்டை வந்து நான் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது நம்பலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பலாம் அப்படிங்கிறா. உடனே இவனுக்கு என்ன ஆகிடுதுன்னா கீழே அப்படியே உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு பா இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெக்கமாக இருக்குது, அப்படியே கீழே உட்காந்துக்கிறான். ஸோ ஏன்னா அது வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சுல்ல, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ திங்க் பண்ணிருக்கா, ஒரு வேளை இவ தப்பாக திங்க் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் மேலே தப்பாக நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சவாக்கு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீ திரும்பி நிற்கிறியா, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படிங்கிறான் இவன். ஸோ நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தேன் ரியூ பற்றியும். ஸோ நான் ரியூ பற்றியும் எதுவும் தப்பாக சொல்ல, அவனும் நல்ல பையன் தான், அவனே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ நார்மலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் சிரிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா சரி ஓகே ஒன்றும் இல்லை விடு, இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படிங்கிறான். அது நான் தான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன், என்னன்னா நான் மட்டும் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னாலேயும் உன்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஸோ இந்த டைம் அப்படி நடந்துச்சு, ஸோ அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறா. இல்லை நீ எனக்காக எது பண்ணாலும் பண்ணலினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸோ அந்த ஃபீலிங்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து உட்காந்துக்கிறா. ஸோ நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கல, நான் ரொம்ப வந்து சந்தேகப்படுறேன், ஸோ என்னோட மைண்டு நானே தப்பாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் திங்க் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபைன் விடு அப்படிங்கிறா. விடு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் சிரிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா ஸோ நம்ம ஏதோ வெளியே போகிற பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கே போகிறது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவகோ கேட்குறா. அதுக்கு வந்து ஒருவேளை நம்ம கப்பல் ஆனதுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவளுக்கு வந்து தூக்கி வர போட்டுருச்சு. ஏன்னா ஸோ இந்த கேள்வி என்கிட்ட ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடக்குது என் வாழ்க்கையில், கொஷினுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அந்த மெச்சூரும் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமாக என்ன பண்ணுறான்னா ஏனோ கேட்டானா நான் என்ன சொல்லுவேன், ஸோ எந்த மாதிரி பேசுவேன் என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து இவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடுது. என்னன்னா ஸோ இது வந்து நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது. அப்படியே அவளுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இடம் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி குருமி வந்து பார்த்திங்கன்னா கசையை பிடிக்கிறதுனால தான் ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா சவாக்கோ மூலியமாகவே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே அதே வேலையை தான் என்கிட்டயும் பண்ணியிருக்காளா, ஸோ அப்பயே எனக்கு தெரியல இந்த மாதிரி நடந்திருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட ரியூ அங்கேருந்து வருவான். சவாக்கோவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான் யஷிதா. அதுக்கு வந்து இல்லை இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன், அவங்ககிட்ட தனியாக பேசினா அதுக்கு அந்த லெட்டர் ஒன்று பார்த்திங்கன்னா எடுத்து காமிக்கிறான். ஸோ அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோஷிதா பார்த்துட்டு இது சவாக்கோ ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோஷிதா வந்து சொல்கிறா. ஏன்னா வந்து என்னன்னு கேட்குறேன்னா என்னோட ஷூவில் தான் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ அங்கே இருந்த இடத்துல வந்து யாரோ போயிட்டு இருந்தாங்களா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தா, அவள் ஹேர் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஸோ பேர் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குருமியாக தான் இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக கிளம்புறா. இப்பயே வந்து அவங்ககிட்ட போய் எதோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறா. அதுக்கு வந்து பிடிச்சி வச்சுட்டு இல்லை இப்போ நம்ம போகக்கூடாது, இப்போ நம்ம அமைதியாக இருக்கணும், அதுக்காக காரணத்தையும் போல்டாக நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கணும், ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம்லேயே அங்கேயே வந்து வெயிட் பண்ணிருக்கோம் அந்த இதெல்லாம் வச்சுட்டு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இன்னும் கசகை வரல, திரும்பி நான் போய் பார்க்கட்டா, ஸோ இது எதுவாக இருக்கும், ஸோ ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு ஸ்டெப் சவுண்ட் கேட்கும். உடனே கசகை வந்துட்டான்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற சர்ப்ரைஸாக நம்மளோட பின்சன் சேர்ந்து அங்கே வந்திருப்பான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு பார்த்தேன், ஏன் உள்ளே வைக்க வேண்டியது தானே அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கீ எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு போயிருக்கான், ஸோ என்கிட்டயும் ஒரு கீ இருக்குது எடுத்து உள்ளவே அப்படிங்கிறான். அதேமாதிரி உள்ள வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நின்றுட்டுருக்கா. நீ ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு மட்டும் ஷேக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து நம்ம பின்சன்ஸ் என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா இல்லை நான் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறா. ஸோ எதுக்காகனா இவ வந்து ஷாக்காக பார்க்குறா என்ன இப்படி பேசுகிறான்ட்டு. அப்போ வந்து நீ இன்னும் சின்ன பொண்ணாக இருக்க, ஸோ இது வந்து நானே ஒரு பொண்ணாக இருந்தால் கூட அது ஏற்றுக்க மாட்டா, ஸோ வயசில் ரொம்ப இதாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குருமி சத்தம் போடுவா. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசையை வந்து கேட்டு வந்துடும். வந்தோடனே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும். ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இது ப்ரைவேட்டாகவே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை நீ நினைக்கிறமா இல்லை கசகையா அப்படிங்கிறான். இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்சன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் எனக்கு கொஞ்சம் பிரேக் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கசையா போகிறான். குருமி வந்து கூப்பிடும். பட் ஆனால் நம்ம பின்சன்ஸ் வந்துட்டு இல்லை நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப்ரூஃப் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க நிஷிதா இனம். இப்போ வந்து அவங்க கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த ரூமர்ஸ் வந்து இல்லை அந்த பொய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது தான் நாங்களே கேட்டோம், யார் கன்ஃபார்ம் சொன்னான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க 2 பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் அவரை பார்க்கணும், இது வரைக்கும் நம்மகிட்ட யாரும் ப்ரூஃப் கிடைக்கல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கோ எத்தோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேராக வச்சிருப்பாங்களே அந்த 2 பொண்ணுங்க வராங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆமான்றாங்க. ஸோ இந்த மாதிரி குருமி தான் சொல்லிட்டு இருந்தா, அதை நாங்கள் பார்த்தோம், இதுதான் நம்ம கிடச்சிருக்க ஆதாரம், இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, இப்போ நம்ம போய் அவளை பார்த்தே ஆகணும், இப்போ நான் போயிட்டு அவளைக்கிட்ட டிமாண்ட் பண்ணி அவளுக்கு ஒரு முடிவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக நிற்கிறாங்க. இப்போ வாலிபால் ப்ராக்டிஸ் கிரவுண்டில் தான் அங்கே இருப்பாங்க சொல்லி போட்டிருந்தாளா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கா. அப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருமியை பிடிச்சிடுறாங்க. அங்கே பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன சொல்கிற, இப்போ நீ என்ன பண்ண போகிற, எங்ககிட்ட ப்ரூஃப் கிடச்சிருச்சு, நீ தான் அந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி போட்டான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸோ ரூமர்ஸை நான் பரப்பிட்டு தான் இருந்தேன், ஆனால் அந்த ரூமர்ஸை யார் உருவாக்கினான்னு உங்களுக்கு தெரியுமா, ப்ரூஃப் ஏதோ இருக்கா, உங்களுக்கு ஏதோ தெரியுமா, பொய்யை உருவாக்கணுன்ட்டு எதோ தெரியுமா, ஸோ நான் இருக்கிற பொய்யை தான் நான் இது மாதிரி பண்ணி விட்டேன் அப்படின்றா. உடனே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடு எனக்கு, ஸோ நீ என்கிட்டயே வேலையை கட்டுறியா அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவள் கண்ணத்தை பிடிச்சி திருவிட்டு ஓகே நான் அதையும் கண்டுபிடிக்கிறேன், யார் இந்த பொய் உருவாக்கினான்ட்டு எப்படியாவது ஒருத்தருக்கு தெரியும்ல, நான் இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் கேட்பேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டலாக கேரக்டரே மாறிடுது குருமிக்கு. உடனே என்ன பண்ணுறான்னா யஷிதா வந்துட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே பாரு உன் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது, இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங், இது வேறு ஒருத்தர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறா. அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா குருமி. உடனே இருந்துட்டு போய் சொல்கிறாங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க, அதே மாதிரி தான் நீயும் அப்படிங்கிறா நம்ம யஷிதா. அது வந்துட்டு இல்லை விடு விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னா இப்போது நீயே வந்து மாட்டிக்க போகிற, ஏன்னா ஆல்ரெடி நார்மலான ப்ராப்ளத்தை வந்து நீ அவமானப்பட போகிற பெருசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவக்கு அங்கே வந்துட்டு இருக்கோம். உங்கள் 3 பேரையும் ஒரே இடத்துல பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு ரேர் மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா குருமின்னு கேட்கும்போது இல்லை அவன் எங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றவா நம்ம யஷிதா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோன்னா உனக்கு தெரியும் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்களே அது யார் தெரியுமா, நம்ம குருமி தான் அப்படின்றவா. உடனே சவாக்கு வந்து இது ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறா. ஏன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து சொல்கிறதுக்காக வரா. பட் ஆனால் அந்த ரூமர்ஸை பற்றி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் ஸோ அது வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறா. ஸோ அவள் எந்த மாதிரி நினைக்கிறா, அது எப்படி திங்க் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேறு எபிசோட்ஸில் தான் தெரியும். மேபி அவள் ஆல்ரெடி சொல்லியிருக்கா கசேகாக்கு வந்து அவளை பிடிச்சிருக்குன்ட்டு, அது எப்படி எடுத்துக்கிறான்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். ஸோ ஒரு எபிசோட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், பை.